ப்ரோ டையை 8 டைம் ரோல் பண்ணுங்கள், பிரியாணியில் நூற்றில் வச்சு சாப்பிடுங்க. இன்ட்ரெஸ்டிங். 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ஸோ கைஸ், இன்றைக்கி நமக்கு வந்து டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்னீக்கிங் இன் தியேட்டர். யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ இன்றைக்கி ஒரு ஷோ கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா உங்கள் கமெண்ட் பிரியாணி நியூட்ரலாக இங்கே ஸ்டிக் பண்ணிடலாம். சரி வாங்க கைஸ், நமக்கு இன்றைக்கி வந்து டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்னீக்கிங் இன் தியேட்டரு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து டாஸ்க் ஃபுட் ஸ்னீக்கிங் இன் தியேட்டரு. ஸோ இந்த பேக்கில் தான் எல்லாமே இருக்குது. உள்ளே போய் காட்டலாமா? இங்கேயே காட்டலாமா? வாட்ச்மேன்லாம் இருக்காங்க, பிடிக்கிட்டாங்க. அதுக்கு தான், அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? இங்கே பாருங்கள், காட்டுறா உள்ள இந்த பாக்ஸு, டிஃபன் பாக்ஸ் இருக்குது. இந்த ஃபைலில் ஃபுல்லாக சிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் வந்து ஸ்ப்ரைட்டு ஓப்பன் பண்ணவே சவுண்ட் வந்துருக்கும். ஸோ இதை உள்ளே எடுத்துன்னு போய் சாப்பிட்றது தான் இன்றைக்கி நம்ம டாஸ்க்கு. நீ ஏறி யார் ரகபில், அது நம்ம காலம். சரி வாங்க, டாஸ்கில் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். வாங்க, நம்ம வந்து தேட்டர் பார்த்தீங்கன்னா சத்யம் சினிமாஸ். ஓ அப்படியா விஷயம்? வாங்க உள்ளே போவோம். உள்ள ஆளுங்க இருக்காங்க. புடிங்க சார் அவனை, பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அவனை. ஆமாம், ஒருத்தர் இவரை காப்பாற்றணும். ஸோ காய்ஸ், அது குட்டு தோசை நல்லா பேசணும். யாருடா? செம்ம கூட்டம் தேட்டது. நீங்கள் கிளிப்பு பார்த்துருப்பீங்க. நடுவில் நான் வந்து ரைஸு கேப்டன் மில்லர் மூவியில் காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்க, நம்ம உள்ளே இதை எடுத்துனத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ரொம்ப வேலை செய்கிறாங்க சீரியஸாக. செம்ம செக்கிங்கு. சாவும்ல போய் கொடுத்துட்டு வாங்க. நைஸாக உள்ளே ஓடி வந்துட்டேன் சீரியஸாக. இங்கே பாருங்க, தை சாப்பிட்டு பாருங்க. இந்த சாம்பார் சாப்பிட்டு பாருங்க. பிரியாணி அந்த மாதிரி பண்ணுறேன். சாம்பார் சாப்பிட்டு தொட்டுக்க பிங்கோ 2 பிங்கோ வாங்குவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு கொடுப்போம். உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். ரொம்ப காரமாக இருந்தால் ஃபைனலாக ஒரு கேக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தண்ணி வேணும்னு நினச்சிங்க. தண்ணி இல்லை, அது இதில் வந்து ஸ்ப்ரைட் எடுத்துட்டு வந்து கண்டுபிடிச்சி. இனி நம்ம டாஸ்க் என்னன்னா ஃபுட் ஸ்நாச்சிங், ஸ்னீக்கிங் இந்த பாருங்க. சந்தோஷத்துக்கு பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கூட்டமான தேட்டரில் அதே ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ அன்னைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. நாங்கள் செம்ம கூட்டம், செம்ம செக்கிங்க. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. GT Holidays, South India's #1 travel brand. பேசுங்க சார், சாப்பிட்டுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஏதோ ஏசி ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரி. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக செக்கிங்க. சீரியஸாக உங்களுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப் தான். செம்மையாக செக் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அப்போது நான் நைஸாக ஓடி வந்துட்டேன். உங்களுக்கு டீசெண்டாக படம் வாங்கணும்னா கண்டிப்பாக சத்தியம் வாங்க. டீசெண்டாக இருக்குது. ஏன்னா செக்கிங்லாம் அந்த மாதிரி செக்கிங் பண்ணுறாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஃபேமிலியோடு வரீங்கன்னா கண்டிப்பாக சத்தியம் பண்ணுறாங்க. அடுத்த சாம்பார் சாப்பிடுவோம். வெயிட் பண்ணுங்க. என்னது இது? அவ்வளோதான், ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன். திருப்பி இதுதான் ஹோட்டலில் நான் திருப்பி சாப்பிடுவேன். எங்களால் சும்மா தான் போட்டுவாங்க. தேட்டர் இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. அசிங்கமாக இருக்கும், வெளியே போயிட்டு வாங்க. ஜூஸ் Don't have a card. We're waiting for. Go get it now.
சாம்பார் சாதம் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏசியில் உட்காந்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாரும் பார்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஏசியில் உட்காந்து இந்த இந்த சாரி இந்த சீட்டில் உட்காந்துன்னு டிவி பார்த்துன்னு சாப்பிட்றதுலாம், அதுவும் நீங்களாம் சின்ன டிவி பார்த்துன்னு தான் சாப்பிடுவீங்க. பாங்க எவ்வளோ பெரிய டிவி வச்சு சாப்பிட்றதுலாம் சீரியஸாக சின்ன டிவியில் எதாவது பார்ப்பாங்க. எவ்வளோ பெரிய டிவியில் நீங்கள் நாளிய பற்றிலாம் வராங்க. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. மலபார் கண்டிப்பாக போவாங்க. சாம்பார் சாதம் சாப்பிட்டு போங்க. 25% வரை தள்ளுபடி பெறுங்கள். நல்லா இருக்குங்க. அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். ஃபுல்லாக சாப்பிட்டோம், நல்ல மூவி பார்த்தோம். கேப்டன் மில்லர் தயிர் சாதம் சாப்பிட்டு தான் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. மற்றபடி நல்லா சாப்பிட்டோம், நல்லா இருந்தது மூவியும். நெக்ஸ்ட் டாஸ்கில் உங்களை மீட் பண்ணுறேன். எத்தனை வாட்டி தையை ரோல் பண்ணோம், என்ன டாஸ்க் செய்யணும்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.